அனைவருக்கும் வணக்கம். வெற்றி தேடி அகாடமி கடையநல்லூர். நம்ம அகாடமி சார்பா எஸ்ஐஜிடி மாணவர்களுக்காகவே ஜிகே கொஸ்டின், நிறைய மாணவர்கள் மேக்ஸ் ரீசனிங் மட்டும் படிச்சிருப்பாங்க, ஜிகே படிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம அகாடமில 6 மாதங்களாகவே எஸ்ஐஜிடிக்கான சிறப்பான பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இப்போ மாணவர்களுக்கு ஜிகே பேஸ்ட் கொஸ்டின் எல்லாம் நம்மளோட யூடியூப் சேனல்லையோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். வீடியோ பார்த்தாலே எக்ஸாம்ல கட்டாயம் 20க்கு 18 மார்க் மேல ஸ்கோர் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து பார்க்க போறோம். சிந்து சமவெளி நாகரிகம் எங்க இருந்தது? சிந்து நதி சமவெளி. சிந்து நாகரிகம் எப்போது வளர்ச்சி அடைந்தது? கிமு 2500. ஹரப்பா முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. ஹரப்பாவை கண்டுபிடித்தவர் யார்? தயாராம். இது வந்து தயாராம் சர்மே. மொகஞ்சரா கண்டுபிடித்தவர் பானர்ஜி. மொகஞ்சரா எந்த நாட்டில் உள்ளது? பாகிஸ்தான். ஹரப்பா எங்கு உள்ளது? பாகிஸ்தான். சிந்து நாகரிகம் எந்த வகை நாகரிகம்? சிந்து நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். வீடுகள் எதில் கட்டப்பட்டது? செங்கல்கள். வடிகால் அமைப்பு எப்படி இருந்தது? மிகச்சிறந்தது. பெரிய குளம் எங்குள்ளது? பெரிய குளம் எங்குள்ளது? பெரிய குளம் மொகஞ்சரா. சிந்து எழுத்து எப்படி உள்ளது? இன்னும் புரியவில்லை. அவர்கள் பயன்படுத்திய உலகம் வெண்கலம். சிந்து மக்கள் என்ன தொழில் செய்தனர்? வேட்டையாடுதல், வேளாண்மை, மீன்பிடித்தல், எல்லா தொழிலுமே செய்தாங்க. பருத்தி பயிரிட்ட முதல் நாகரிகம் எது? சிந்து சமவெளி நாகரிகம். லோத்தல் எதற்காக புகழ் பெற்றது? துறைமுகம். சிந்து மக்கள் எந்த விலங்குகளை வளர்த்தனர்? மாடு, ஆடு, நாய் அனைத்தும். சிந்து நகரத்தின் வீதிகள் எப்படி அமைக்கப்பட்டிருந்தது? நேர்கோட்டில். கிணறு எங்கு இருந்தன? வீடுகளுக்கு வெளியே, வீடுகளுக்குள், நகரத்தில், எல்லா இடத்துலையும். முத்திரைகள் எதில் செய்யப்பட்டன? கல், மரம், இரும்பு, பிளாஸ்டிக். முத்திரை எதுல செஞ்சாங்க? கல் முத்திரைகள். சிந்து நாகரிகம் எந்த நதியை சார்ந்தது? சிந்து நாகரிகம் எந்த நதியை சார்ந்தது? சிந்து நாகரிகம் சிந்து நதியை சார்ந்தது. அதனாலதான் இது வந்து சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து மக்கள் எந்த விளையாட்டை விளையாடினர்? இல்ல பாக்ஸேட்டுன்னு இருக்கு, அது பேர் வந்து பச்சி, அதாவது தாய விளையாட்டு. நம்ம தாயம்னு ஊர்களில் சொல்லுவோமா, அந்த விளையாட்டு. அவர்கள் உணவாக எடுத்தது கோதுமை. சிந்து மக்கள் எதனால் வீடுகளை மூடினர்? செங்கல். காளிபங்க எதற்கு பிரபலமானது? தீக்குளியல். சிந்து நாகரிக மக்கள் எந்த வகை வீடுகளில் வாழ்ந்தனர்? திட்டமிட்ட வீடுகள். சிந்து நாகரிகத்தின் பயன்படுத்திய அளவுகள் எப்படி இருந்தது? ஒற்றுமையற்ற, ஒற்றுமையான, பெரியது, சிறியது, ஒற்றுமையான. சிந்து நகரத்தின் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய நகரம் ஹரப்பா. மொகஞ்சராவின் பொருள் என்ன? மன்னர் நகரம், இறந்தோரின் மேடு, புனித நகரம், பழைய நகரம், இறந்தோரின் மேடு. சிந்து நாகரிக மக்கள் எந்த மதத்தை பின்பற்றினர்? புத்தம், இந்து, தெரியவில்லை, இஸ்லாம். அவங்க எந்த மதத்தை பின்பற்றினாலும் தெரியவில்லை. சிந்து நாகரிகத்தின் முக்கிய தொழில்துறை வேளாண்மை, வணிகம், அனைத்தும். அவர்கள் பயன்படுத்திய வாகனம் எருது வண்டி. சிந்து மக்கள் எந்த விலங்கினை அதிகமாக பயன்படுத்தினர்? எருது. சிந்து எழுத்து எந்த வகையை சேர்ந்தது? குறியீட்டு எழுத்து. அதாவது எழுத்து முறை வந்து ஒரு குறியீடு மாதிரிதான் இருக்கும். சிந்து நகரத்தின் வீடுகள் எத்தனை மாடிகளை கொண்டது? 2 மாடி. மொகஞ்சராவின் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய அமைப்பு பெரிய